காஞ்சிபுரம் வந்துட்டோம். டைம் 6 o'clock ஆகுது. ஒரு 1 hour. இந்த மே மந்த்துக்கு அப்புறம் ஏதோ டோல் இல்லாத ஜிபிஎஸ் மூலமாக வந்து டோல் டிடக்ட் பண்ண போகிறாங்களாமே, டோல் பூத் இல்லாமல். மே மந்த்துக்கு இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு. மே தானே சித்தூர் வரைக்கும் 2 லைன் இருக்கும். அதுக்கப்புறம் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்ல பெரிய ரோடு கட் ஆகும். அது 4 லைன் ஆகிடும். அவங்க ஏன் திருப்பின்னு போகிறாங்க? அவங்க வண்டி போவாதா? ஓகே, நந்தி ஃபுட் பிளாஸாவில் வந்து சாப்பிட்டோம். ஃபுட் எப்படி இருந்தது? ஃபுட்டு ஓகே. இந்த ரூட்டில் டீசெண்டான ஃபுட்டு. இந்த ரோடும் வந்து நல்லாயிருக்கு, கொஞ்சம் சீனிக்காக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நல்லா க்ரீனாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால ஹில் வியூவோடு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. happening. நான் வந்து டீ கேர்ள், இவர் வந்து காஃபி பாய். ஏதோ ஒன்று சொன்னார், டீ குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அடிமை கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். அடிமை கேரக்டர், அடிமைப்படுத்துகிற கேரக்டர். ஐயால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். சென்னை டு பெங்களூர் ரோட் ட்ரிப்பு. ரீசெண்டாக தான் வந்து சென்னை டு மைசூர் போயிருந்தோம். அப்போ வந்து பெங்களூர் போய் தான் போனோம். இது வந்து அந்த ரூட் கிடையாது. அது வந்து நம்ம எப்போவுமே போகிற மாதிரி வேலூர், ஒசூர், கிருஷ்ணகிரி அப்படி போனோம். இன்றைக்கி வந்து நம்ம சித்தூர் ரூட் எடுக்க போகிறோம். அதுக்காக தான். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து 5 o'clock ஆகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 340 கிலோமீட்டர்ஸு. இதுக்கு ரூட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம நார்மல் கிருஷ்ணகிரி, ஒசூர் ரூட் போகாமல் நம்ம ராணிப்பேட் போயிட்டு அங்கேருந்து சித்தூர் ரோட் பிடிச்சி போக போகிறோம். கோலார், ஹொசக்கோட்டை வழியாக பெங்களூர் போக போகிறோம். ஸோ என்னென்ன ஊருன்னு சொல்லிட்டு நான் வழியில் அப்படியே சொல்கிறேன், அப்படி பார்க்கலாம் வாங்க. குன்றத்தூர் அவுட்டர் ரிங் ரோடு வந்திருக்கோம். குன்றத்தூர் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்ரீபெரும்புதூர் ரோட் பிடிச்சாச்சு. எப்போவுமே வந்து வேலூர் போகிறதுனா வந்து இந்த ரூட் தான் எடுப்போம். இல்லைன்னா வந்து நம்ம போரூர், பூந்தமல்லி அப்படிலாம் போனோம்னா வந்து டிராஃபிக்காக இருக்கும். இந்த ரோடு வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் டோலும் வந்து சேவ் ஆகும். ஸ்ரீபெரும்புதூர் டோல் தாண்டி தான் நம்ம போயிட்டு ஜாயின் ஆகும். அப்புறம் ரெல்லூர்லேயும் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து சென்னை டு மைசூர் ரோட் ட்ரிப்பில் வந்து அது டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கும் அப்படியே லைட்டாக பார்க்கலாம். இந்த ரோடு வந்து 4 லைன் ரோடு தான். ஆரம்பத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பள்ளமாக குண்டும் குழியுமாக இருக்குது. பேட்ச் ஒர்க் வேறு போட்டுருக்காங்க, அதுவும் வந்து ஒழுங்காக இல்லை. ஒரு சில இடத்துல நல்லாயிருக்கும், பட் டைம் சேவ் ஆகும். ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டோம். 5:35, ஒரு 30 minutes to 35 minutes வந்துடலாம் வீட்டில் இருந்து. இந்த ரோடு வந்து பிஸியாக ஆரம்பிச்சிருக்கோம்.
சில இடத்துல ரோட்ஸ் நல்லாயிருக்கும், சில இடத்துல உடனே டைவர்ஷன் வரும், ரோடு நல்லா இருக்காது. எங்கள் ராணிப்பேட் வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். 5:30லேருந்தே விடிய ஆரம்பிச்சிருது, சம்மர் சீசன் வந்துருதுல்ல. சக்க சக்கன்னு டிராஃபிக்காக இருக்கு. இந்த சித்தூர் போகிறோம்ல, ராணிப்பேட் போயிட்டு அந்த ரூட்டு எங்கே பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தா இது வேலூர் போயிட்டு குடியாத்தம், பேரணாம்பட்டு, அப்புறம் ஏதோ வெங்கடகிரி கோட்டை அந்த மாதிரி தான் காட்டுச்சு. அதெல்லாம் போக தேவையில்லை. ராணிப்பேட்டையிலேருந்து நேராக சித்தூருக்கு ஒரு ரோடு இருக்கும். சித்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தா நேராக பெங்களூர் ரோடு. அதுதான் நீட்டான ரோடு. சரி. ஆனால் இந்த ராணிப்பேட்டை உள்ள மட்டும் கொஞ்சம் ரோடு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மற்றபடி இதுதான் கரெக்டான ரோடு. நம்ம இதுக்கு போனோம்ல, வேலூர் போயிட்டு வந்தாலும் ராணிப்பேட்டை தாண்டி ஒரு இடத்துல சேரும். அந்த ரோடு ஓகே. நீ சொல்ற இந்த ரோடு குடியாத்தம் அதெல்லாம் தேவையில்லை. ஹார்ஸ்லி ஹில்ஸ் போனோம்ல, அதே ரோடு தான் நம்ம போகிறோம். காஞ்சிபுரம் வந்துட்டோம். டைம் 6 o'clock ஆகுது. ஒரு 1 hour. ஓகே, இன்னைக்கு டிராஃபிக் வந்து கொஞ்சம் ஓகே தான், ரொம்ப நிற்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு போயிட்டே தான் இருக்கு. ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு போகலாம். சித்ரா காஃபி பார் இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன். டீ பிரேக்காக நிறுத்தியிருக்கோம். சித்ரா காஃபி பார்னு சொல்லிட்டு வேலூர் சைட்லாம் வந்தால் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கும். இங்கே நல்லாயிருக்கும். டீ தவிர இங்கே வந்து இந்த பாரம்பரியமான ஸ்நாக்ஸு, உருண்டை ஐட்டம்ஸு, முறுக்கு அந்த மாதிரி எல்லாமும் இருக்கும். அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். ஏலக்காய் டீ நல்லாயிருக்கு. காஞ்சிபுரத்துக்கு அப்புறமாவே ரோடு வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஒரு 2-3 இடத்துல தான் பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது. அதுவும் வந்து அந்த சைடு டைவர்ஷனில் வரும்போது ஓகே தான், ரொம்ப குண்டும் குழியுமா அப்படிலாம் இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி நல்ல ரோட்ஸ் தான் இருக்குது. டைம் வந்து இப்போ 6:37 ஆகுது. இன்றைக்கி என்னமோ இன்னும் க்ளவுடியாகவே இருக்குது. பெங்களூரில் கிளைமேட் எப்படி இருக்கும்னு தெரியல. நிறைய சில ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் நிறைய மழை வர மாதிரி காட்டினாங்க. சென்னையில் முந்தநேற்று மட்டும்தான் மழை வந்திருக்கு. இன்றைக்கி கேட்டிங்களே, இன்றைக்கி டேட் ஆஃப் ட்ராவல் பார்த்தோம்னா வந்து 18th April கிளம்புறோம் நாங்கள். ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே. நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோல் இது, வாலாஜா டோல். ஏன்பா இந்த மே மந்த்துக்கு அப்புறம் ஏதோ டோல் இல்லாத ஜிபிஎஸ் மூலமா வந்து டோல் டிடக்ட் பண்ண போறாங்களாமே, டோல் பூத் இல்லாம. மே மந்த்துக்கு இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு. மே தானே நேத்து ஏதோ நியூஸ்ல பார்த்தோம். நியூஸ்ல போட்டானுங்க. சரி, அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? எல்லா வெஹிக்கிள்லயும் அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்.
அது யார் நம்மளே பண்ணிக்கணும் தானே? ஆமாமா, அவங்க தான் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் வந்து வசூல் மட்டும் தான் பண்ணும், இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுக்காது. அது வேற ஏதோ அக்கௌண்ட்லாம் டைரக்டா மேப் பண்ணுமா, என்னத்த எடுப்பானுங்க எல்லாம் எடுப்பானுங்கன்னு தெரியல. அவன் வண்டி ரோட்ல போக ஆரம்பிச்சா மண்ணி டிடெக்ட் ஆயிடும், அப்படிதானே? எனக்கு தெரிஞ்சு அக்கௌண்ட்டை காலி பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வேற எங்கேயாச்சும் இருக்கா அந்த மாதிரி சிஸ்டம்? இருக்கும், இல்லாம இருக்கும். பட் நம்ம ஊர்ல ஏற்கனவே ஏதாவது நியாயமா இவனுக்கு பண்ணா பரவாயில்ல. டோல்ன்றது ஆக்சுவலா லீகலா நடக்கிற ஒரு கொள்ளை. அதையே வந்து இன்னும் கொஞ்சம் அவனுங்களுக்கு வசதியா என்னென்ன பண்ணணுமோ பண்றாங்க, அவ்வளவுதான். சரி, பார்க்கலாம். மே மந்த் வருமானு தெரியல, பட் அப்படிதான் நேற்று நியூஸ்ல சொன்னாங்க. அந்த டோல் நிற்கிற டைம் வந்து இதாகும், பட் அது வந்து புழக்கத்தில் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வேலூர் போகணுன்னா அப்படியே நம்ம பிரிட்ஜில் போனோம். இப்போ வந்து நம்ம சித்தூர் ரூட் போக போகிறதுனால சர்வீஸ் ரோடு எடுத்து ராணிப்பேட் உள்ள போய் போக போகிறோம். ரெண்டுத்துக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 5 நிமிஷம் டைம் டிஃப்ரென்ஸ் அப்படி தான் காட்டுது. இங்கேருந்து ஒரு 221 கிலோமீட்டர்ஸ். கிருஷ்ணகிரி வழியா போகும்போது டோல் அதிகமாக இருக்கும். டோல்? ஓகே ஓகே. பட் ரோடு நீட்டாக இருக்கும். எந்த ரோடு? நம்ம இப்போ நேராக வேலூர் கிருஷ்ணகிரி போனால் ரோடு நீட்டாக தான் இருக்கும். ஆனால் கிருஷ்ணகிரி டு பெங்களூர் வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த ரோடு டிராஃபிக்காக இருக்காதா? இந்த ரோடு டிராஃபிக் இருக்காது. சரி, பெங்களூர் சிட்டிக்கு போகிறதுக்கு வந்து ஒசூர் ரோடு போன பக்கமா இதுவா? இல்லை, சிட்டிக்குள்ளே போகிறவங்க மேக்ஸிமம் இந்த சித்தூர் ரோடு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நான் பார்த்த வரைக்கும். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல இந்த ரோட்டு. சித்தூர் வந்து ஒரு 44 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இந்த டோல் தாண்டின உடனே நம்ம பிரிட்ஜ் ஏறணும்ல, அதுலேயே வந்து பிரிட்ஜ் ஏறாமல் கீழே ரைட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் இங்கே வரும். நம்ம அங்கேயே கூட எடுத்துருக்கலாம். சென்னை டு சித்தூர்னு மேப் போட்டால் இந்த ரோடு காமிச்சிரோம்ல. ஆமாம் ஆமாம், நீங்கள் அதான் இங்கே இந்த ரோடு கூட அவ்வளோ தூரம் வர தேவையில்ல. டோல் தாண்டின உடனே பிரிட்ஜ் ஏறாமல் அப்படியே லெஃப்டில் சர்வீஸ் ரோடு போயிட்டு அங்கே ரைட் எடுத்தீங்கன்னா இந்த ரோட்டில் நேராக வந்துடும். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம ஹார்ஸ்லி ஹில்ஸ் போகும்போது இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு, இப்போ முடிச்சிட்டாங்க. சித்தூர் ரோட் பிடிச்சாச்சு. இதோட ஒரே ரூட்டு தான், ஒரு 67 கிலோமீட்டர்ஸ் இதே ரோட்டு தான். இந்த ரோடு எப்படி இருக்கும்? 2 லேனா 4 லேனா? இது ஆக்சுவலாக 4 லேன் சொல்ல முடியாது, டிவைடர் இருக்கும் அவ்வளோதான். ஆனால் அப்பயும் கொஞ்சம் ரோடு ஒர்க் இருந்துச்சுல்ல ஒரு சில இடத்துல. இருக்கும், இங்கே இருக்கும். இது ஆக்சுவலாக வெறும் 2 லைன் தான். நீங்கள் பார்த்துன்னு ஒரு ரோட்டி தான் போக முடியும் ஒரு சைடு. சரி, பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்ட்டு ரோடு. இதில் இந்த மாதிரி புத்திசாலி நடு ரோட்டில் வேறு நிற்பானுங்க. அது என்ன ரோடு? அந்த ரோடு அது சென்னை. சென்னை ரோடா? சென்னை இல்லை, பொன்னை. பொன்னை நல்லா சொன்னீங்க. ஓகே, சித்தூர் ரோடு. சித்தூர் பெங்களூர். இது சித்தூர் பெங்களூர். சித்தூர் வரைக்கும் 2 லைன் இருக்கும். அதுக்கப்புறம் சித்தியூர் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்டில் பெரிய ரோடு கட் ஆகும், அது 4 லைன் ஆகிடும். அங்கே டோலும் இருக்கும். ஓகே, என்னது ரோடா? திருவள்ளம்பூர். இது என்ன பாலாரா? தெரியலையே. இது வந்து 2 லேனா இருக்கிறதுனால ஃபாஸ்டால போக முடியாது. முன்னாடி வகைகள் போச்சுன்னா அப்படியே பின்னாடி தான் போகிற மாதிரி இருக்குது. நம்ம பீக் டைம்லலாம் வந்தோம்னா ஊரில் டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா கஷ்டம்.
செக் போஸ்ட்? ஆர்டிஓ செக் போஸ்ட். இதுக்கு பார்டர் கிராசிங். ஆந்திரா வந்துட்டுமா? இதுக்கடுத்து ஆந்திரா தான். சித்தூர் இங்கேருந்து 25 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர். ஓகே. இங்க ஆந்திரா செக் போஸ்டா? பெங்களூரு இங்கேருந்து 200 கிலோமீட்டர்ஸ். 199. என்னாச்சு? வழி இல்லையா? அவங்களாம் ஏன் திருப்பின்னு போறாங்க? அவங்க வண்டி போவாதா? பெரிய வண்டி போவாதா? ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பஸ் எல்லாம் வராதோ? வராதே, வேற எப்படி போகும்னு நினைக்கிறேன். வேற வழியா? கேட்டோம் வண்டிக்காரங்க கிட்ட, சித்தூர் போவோன்னு தான் சொன்னாங்க. இங்க மட்டும்தான் நடக்குதா, இன்னும் சில இடத்துல நடக்குதான்னு தெரியல, பார்க்கலாம். கோலார் 136, பெங்களூர் 200, ஹவுஸ்கோட் 175 கிலோமீட்டர்ஸ். இது 4 லைன் ஆக்குறாங்க போல. ஃபோர் லேன் ஆயிருச்சு. இது வந்து சிமெண்ட் ரோடு தானே? இந்த சிமெண்ட் ரோடு வந்ததுல இருந்து நல்லா இருக்கு. குடிப்பலா ஊர் பேர். எக்ஸ்பிரஸ் வேவா? பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே போட்டுருக்காங்கல்ல. இங்கே ஒரு ரோடு போட்டுட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு பாருங்க. பிரிட்ஜு தானா? ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே தான் வந்து சித்தூரோட சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பிரிட்ஜ் இல்லைல்ல. இதுதான் எக்ஸ்பிரஸ் வேவா? இப்போ முன்னாடி சொன்னது ஓகே. புது பிரிட்ஜு நல்லா இருக்கு. சித்தூர் ஊர் உள்ள போனோம்னா போகணும். எங்க இறங்கும்? கீழால போனா சித்தூர் உள்ள சிட்டிக்குள்ள போற மாதிரி காமிச்சிச்சு. இந்த ரூட்ல டோலு. நம்ம இந்த ட்ரிப்ல வந்து 3 தமிழ்நாடு டு ஆந்திரா, ஆந்திரா டு கர்நாடகா, ஸோ 3 ஸ்டேட் கவர் பண்ணுறோம். இவ்வளவுதான் இவனுக்கு டோல் லட்சணம். ஒண்ணு அவங்களோட ஸ்கேனர் வேலை செய்யாது, இல்லைன்னா வந்து சில பேர் ஃபாஸ்டேக் இல்லாம வருவாங்க.
ஃபாஸ்டாக் எடுத்துட்டு பின்னாடி கியூவில் நிற்கிறாங்க இல்லையா, அதில் எந்த நியாயமும் இல்லைல்ல. ஃபாஸ்டாக் எடுத்தால் சீக்கிரம் போகலான்னாங்க. இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணாமல் சும்மா காசை மட்டும் பிடிங்கிட்டே இருந்தா போகிறதுல எனக்கு தெரிஞ்சு 75% வயிற்றுச்சலோட தான் கொடுத்துட்டு போவாங்க, இன்க்ளூடிங். இங்கே வந்து இந்த சாகாஸ் பிஸ்கெட்ஸ்ன்னு ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி நிறைய இருக்குது இந்த ரோட்டில் வந்தாலே. அந்த ஹார்ஸ்லி ஹில்ஸ் போனப்போ வந்து நாங்கள் வாங்கினோம் ஓஸ்மானியா பிஸ்கெட்ஸு, வேறு ஏதோலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறையா மில்லட் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும். பார்த்தோம்னா வந்து கார் சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது. வேறு பைக்கு கூடுவா, மாங்காலாம் இருக்குது பாருங்கள் மரத்தில், சூப்பராக. ஓகே, நந்தி ஃபுட் பிளாஸாவில் வந்து சாப்பிட்டோம். ஃபுட் எப்படி இருந்தது? ஃபுட்டு ஓகே, இந்த ரூட்டில் டீசெண்டான ஃபுட்டு. இங்கே சால் ஸ்டேஷனும் இருக்குது, ஓரளவு டீசெண்டான ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஃபுட்டு ஓகே, ஆனால் அந்த ரவா இட்லி சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இட்லி ஆர்டர் பண்ணால். மற்றபடி ஃபுட்டு மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, இங்கேருந்து இன்னொரு 15 கிலோமீட்டரில் இன்னொரு பிரான்ச் கூட இருக்குது இது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு வெஜ்ஜு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா. போமா, டைம் வந்து 8:25 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரெஸ்டாரண்ட் சரஸ்வதி கேஃபே. கல்யாண மண்டபம் நினைச்சிட்டேன். இல்லை இன்னைக்கு தான் ஓப்பனிங் டே, அதான் க்ரௌடாக இருக்கு. ஏதோ சிலை இருக்கு, லாரி மறைச்சிருச்சு. இந்த ரோடும் வந்து நல்லாயிருக்கு, கொஞ்சம் சீனிக்காக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நல்லா க்ரீனாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால ஹில் வியூவோடு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு.
மேபி வேறு சீசனில் வந்தால் கொஞ்சம் க்ரீனரியாகவும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ரோட்டில் நிறைய ஃபுட் ட்ரக்ஸும் இருக்குது. இட்லி அந்த மாதிரி தான். அங்கே நந்தி ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டோம்ல, அங்கேயும் வேர்க்கடலை சட்னி இருந்தது. ஆந்திரா சைடு வந்துட்டாலே வந்து தேங்காய் சட்னி இருக்காது, வேர்க்கடலை சட்னி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஹோட்டலில் நல்லா இருந்துச்சு, சாம்பாரும் நல்லா இருந்தது. அதெல்லாமே வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் தான் இருந்தது. வேர்க்கடலை சட்னி, சாம்பார், இட்லி மாத்திரம் ரவா இட்லியாக இருந்தது. பொங்கல் லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பூரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பில் வந்து காமிச்சிருப்பான்ல 246 அதான். டைம் வந்து 8:55 ஆகுது. மூணாவது டோல் சித்தூர் முன்னாடி வந்துச்சா? What's happening? எடுக்கல அவ்வளோதான். இவங்க டோல் லட்சணம் பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. போலாமா? 35 rupees இந்த டோல். இதுக்கு முன்னாடி 105. பெங்களூர் 121 kilometers. நிறைய ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு இந்த ரோட்ல. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு, ஃபுட் ட்ரக்ஸுன்னு, கஃபே. ரெண்டுமே வந்து சார்ஜிங் ஸ்டேஷனோட தான் இருக்கு. ஆமாம். அந்த வேலூர் பெங்களூர் ரோட்ல கூட இவ்வளவு சார்ஜிங் ஸ்டேஷன் நான் பார்த்ததில்லை. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் சார்ஜிங் ஸ்டேஷனோட. இது சென்னை டு பெங்களூருக்கு இந்த ரோட் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நம்ம தான் யூஸ் பண்றது இல்லை. ஆந்திராவில் சித்தூர்லேருந்து வருது. ஆமாம் ஆமாம், சித்தூர் பெங்களூர் ரோடு தான். பெங்களூர் டு திருப்பதி தான் மெயின் ரோடு. அது காரணம். ஆந்திராலேருந்து இப்போ கர்நாடகா பார்டர் டச் பண்ணியாச்சு. இது என்ன ஊருன்னு தெரியுமா? தெரியலையே. சரி பார்த்து சொல்கிறேன். ஏதோ ஒரு ஹள்ளி பள்ளிலாம் வந்து ஆந்திரா, ஹள்ளிலாம் கர்நாடகா. இது வந்து ஒட்டஹள்ளி, பேர் தப்பாக சொல்கிறேன்னா தெரில. முல்பகல் டிஸ்ட்ரிக்ட், கோலார். இது வந்து அந்த முல்பகல்ன்ற ஊர் போல் இருக்குது. நல்ல பெரிய ஊராக இருக்குது. இங்கே வந்து அந்த முல்பகல் தோசான்றது ஒரு ஃபேமஸ் போல். எல்லா ஷாப்லேயும் முல்பகல் தோசா பாயிண்ட்டுன்னு கடை பேர் போட்டு வச்சுருக்காங்க. டைம் வந்து 9:30. இன்னும் வந்து ஒரு 80 kilometers இருக்குது பெங்களூர். ஒரு 1 hour 50 minutes ஆகும்னு காட்டுது. ஐயாக்கா தான். கோலார் வந்து
ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு போகலாம். ஹோட்டல் அன்னபூர்ணால வந்து ஒரு காஃபி பிரேக் எடுத்தோம். டீ குடிச்சேன், ஜிஞ்சர் டீ நல்லா இருந்துச்சு. வாட் எவர். நான் வந்து டீ கேர்ள், இவர் வந்து காஃபி பாய். சொன்னாரு டீ குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அடிமை கேரக்டர் வந்து அதிகமா இருக்கும். அடிமைப்படுத்துற கேரக்டர். அதான் நீங்களாம் வந்து டீ குடிக்காமையே இப்படி இருக்கீங்க, இன்னும் டீ எல்லாம் குடிச்சா அவ்வளோதான். ஓகே ஃபைன். சரி, இந்த ரோடு ஃபுல்லாமே சித்தூர் ரோடு எடுத்ததுலேருந்து சித்தூர் தாண்டினதுலேருந்துன்னு வச்சுக்கலாம். அந்த நிறைய ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். ஹோட்டலுக்கு பஞ்சமே கிடையாது. அது சின்ன டிஃபன் சென்டராக இருக்கட்டும், பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, ரேட் வைஸும் வந்து ஓகே தான். இங்கே டீ குடித்தது வந்து ஒரு டீ ஒரு காஃபி 50 rupees. ஸோ நல்ல ரோடு. இனிமேட் வந்து எப்போவுமே நாங்கள் பெங்களூர் வரும்போது இந்த ரோடு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம்மா, பெங்களூர் போகிறதுக்கு, பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இதுதான் கரெக்ட் ரோடு. ஓகே, இனிமேட்டு நாங்கள் எப்போ பெங்களூர் வந்தாலும் வந்து மோஸ்ட்லி இந்த ரோடை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம்மா, பெங்களூருக்கு இதுதான் பெஸ்ட் ரோடு எனக்கு தெரிஞ்சு. அந்த ஆரம்பத்தில் அந்த ராணிப்பேட்டை கிட்ட கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. நம்ம நிறைய வந்து எப்பவுமே வந்து சில டைம் சேலம், கோயம்புத்தூர் போனாலும் அந்த ரோடு போவோம். பெங்களூருக்கு எப்பவுமே அந்த ரோடு போயிருப்போம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூ ரோடை பார்க்கணும், ஒரு நியூ ஸ்டேட்குள்ளே போகணும் அப்படின்லாம் நினச்சி நல்லா இருக்கு இந்த ரோடு. ஃபர்ஸ்டில் தான் கொஞ்சம் 2 லேனாக இருந்துச்சு. 4 லேன் தாண்டினதுலேருந்தே சூப்பர் ரோடு தான். டோட்டலாக ஒரு 3-4 ஏரியாவில் தான் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுவுமே பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. சர்வீஸ் ரோடெலாம் நல்லா தான் இருக்கு. மற்றபடி நல்ல ரோடு, ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் பார்த்துட்டே வரலாம். ஈவன் நீங்க அந்த சைடு மைசூர் ரோடு, கோவா ரோடு பிடிக்கிறதுக்கும் பைபாஸ் ரோடு ஏதோ இருக்கு. இந்த சைட்ல இருந்து நீங்க பெங்களூர் சிட்டிக்குள்ள போய் வராம இருக்கிறதுக்கு ஏதோ பைபாஸ் இருக்கு, அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. தும்கூர் ரோடு இல்ல? ஆமா ஆமா. அதனால இது பெங்களூருக்கு இந்த ரூட் பெஸ்ட். அதோட ஓகே, காலையில இருந்து நமக்கு ஒன்றும் பெருசா எஃபர்ட்லெஸ்ஸா தான் இருந்துச்சு. ஏதோ ரோட் ரேஜஸும் இல்லை. இது வரைக்கும் இந்த ரோட்ல 3 டோல் வந்துருச்சு. ஸோ டோட்டல் டோல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நான் கன்க்ளூட் பண்ணும்போது சொல்கிறேன். டைம் வந்து 10:40 ஆகுது. ஹொஸ்கோட்டே வந்துட்டோம். இன்னும் பெங்களூர் வந்து 27 kilometers. ஹொஸ்கோட்டே பேர் நல்லா இருக்குல்ல? தெரியல, நான் மாற்றி சொல்கிறேன். ஹொஸ்கோட்டே. ஐ திங்க் ட்ரிப்போட ஃபைனல் டோல் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹொஸ்கோட்டே இது டோல் ரேட் வந்து 50 rupees. ஹொஸ்கோட்டே வந்ததுலேருந்தே வந்து ரோட்ஸ் வந்து பிஸியாக இருக்குது. அந்த சிட்டி லிமிட்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 20 kilometers தானே, ஃபுல்லி டெவலப்டு. மைசூர் கூட வந்தால் கொஞ்சம் தூரம் நம்ம ரோட்ஸ் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். இதில் வந்து டேரெக்டாக வந்து சிட்டிக்குள்ளே. இந்த பிரிட்ஜு பாருங்களா, சூப்பராக இருக்குது. நைட்டில் லைட் எரியுமோ இல்லையா? இருக்காது, இருக்கும். இது வந்து என்ன மெஜஸ்டிக் ஏரியாவா?
போட்டு இருந்துச்சு. மெஜஸ்டிக் தான் சென்டர் ஆக்சுவலா பஸ் ஸ்டாண்டு. அது இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கும். ஹைதராபாத்ல அந்த பிரிட்ஜ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா நைட்ல லைட் போட்டு ஃபிளாக் தீம் ஹைடெக் சிட்டில இருந்துச்சு. மெட்ரோ இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகே நாங்கள் ஹோட்டலுக்கு தான் மேப் போட்டு இருக்கோம். இங்கேருந்து ஏதோ லெஃப்ட்டு காட்டுது. அப்படியே 2.3 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு. பெங்களூர் வந்தாலே கன்ஃபியூஷனும் வந்துடுது ரோட்ஸில். ஐயோ, இந்த வீடியோலையும் நான் பெங்களூர்னு சொல்லிட்டேன், பெங்களூருன்னு சொல்லலை. போன வாட்டி யாரோ ஒருத்தங்க வந்து ஏன் நீங்கள் வந்து சென்னை மட்டும் மெட்ராஸ்ன்னு சொல்லாமல் சென்னைன்னு சொல்கிறீங்க, இதை வந்து பெங்களூருன்னு ஏன் சொல்லலைன்ட்டு மெசேஜில் கேட்டுருந்தாங்க. I'll try to change. ஆமாம், கிராண்ட் போட்டுருந்துச்சு. மாலா, ஓகே கோபாலன் மால். பெருசா இருக்கு. பெங்களூரும் நல்லா இருக்கும். ஊர் ஃபுல்லா வந்து மரங்களோட க்ரீனா. ஆனால் டிராஃபிக் வந்து பயங்கரமா இருக்கும். 650 மீட்டர் லெஃப்ட். ஹோட்டல் வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பெங்களூரு வந்துட்டோம். டோட்டல் டைம் பார்த்தோம்னா வந்து 5 o'clock கிளம்பணும். ஒரு 11:30 போல் வந்துட்டோம். ஒரு 6.5 hours வித் பிரேக்ஃபாஸ்ட்டு வித் 2 டீ பிரேக்ஸ் எல்லாமே சேர்த்து. ரோட் கண்டிஷன் பற்றி வந்து நல்லாவே சொல்லியிருப்போம் ஏற்கனவே. வெள்ளூர் வரைக்கும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அங்கேருந்து ராணிப்பேட் தாண்டி இந்த சித்தூர் ரோட் கொஞ்சம் முன்னாடி வர வரைக்கும் கொஞ்சம் ரோடு நல்லா இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 4 லைன் வந்ததுலேருந்தே வந்து சூப்பரான ரோடு, டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரோடு வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் தூரத்துக்கு தான் நல்லா இல்லை. அப்புறம் பெட்ரோல் பார்த்தோம்னா வந்து அரவுண்டு 20 liters ஆச்சு எங்களுக்கு. டோல் வந்து அரவுண்டு 300 to 350 டோல் ஆச்சு. மைலேஜ் வந்து ஒரு 16 to 17 வந்து எங்களுக்கு ஆச்சு. பெங்களூரில் வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்க்க வரல. ஸோ ஏதாவது பிளேசஸ் போகணுன்னா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து நிறைய ரோட் ட்ரிப் வீடியோஸு, ட்ராவல் கைடு, சென்னை ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சில லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.